என்னடா நீ பான்னு டிடி திறந்து போகாதடா. அது கக்கசரா கர்மம் முடிச்சவன அங்கங்க போற. அதனால தான் பிரிட்டிஷை அடிக்க முடிஞ்சு ஜப்பான்னால. இது நானே சிஜாரால படிச்சிருக்கேன். ஃபார்ம் 3ல இருக்கு. படிச்சிருந்தீங்கன்னா நான் படிச்சேன். ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. ஸோ இங்கே எங்களுக்கு அதாவது ஜோஹருக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னு ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அங்கே ஆட்டோமேட்டிக்காக எங்கள் சுல்தான் இருப்பார். பாஸ்போர்ட் லைசன்ஸா அங்க பாரு ப்ரொஃபஷனல் பாஸ்போர்ட். அங்க போயிட்டு அனகொண்டாவோட தோல் இது அதுல செஞ்சது இல்ல. இடிடா இடிச்சு ஓட மியூசியமே உடச்சி கையில கொடுத்துருவோம். இப்படி வச்சிருப்பாங்கடா. இது எப்படி தெரியுமா வச்சிருப்பாங்க? இப்படி இது எப்படி தெரியுமா வச்சிருப்பாங்க? இப்படி இங்க இருக்கிற எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் அப்படிதான் வச்சிருப்பாங்க. பார்த்து விட்டேன். அவரு ஓடி நீ அதுலயே இரு. பாருங்க சார் ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். இது யாரு? ராஜா பகூத் போல. நீ கையை தொடக்கூடாது. இது மியூசியம். சில விஷயத்தை தொடக்கூடாது. லீமா சுக்கு காபோ மலேசியா சீனா ஜோகர் பாரு. அப்போ உள்ள நம்ம ஊர் பேரு வீரா கஞ்சேல்லாம் இருக்கு. இங்க புக் இருக்கு பேரு. ரைஸ் பால் அதாவது சோத்துமங்கு. சோத்துமங்கு நூற்றாண்டுக்காக சோத்துமங்கு. இங்க என்ன நடக்குதுன்னா ஆரம்பத்துல இருந்தது வந்து ஜோஹோ BARU. அப்புறம் தான் பின்காலத்துல வந்து இந்த மாதிரி ஜோஹோர் பாரு இப்போ உள்ள காலம் அப்படின்றது. இப்போ உள்ள காலம் பின்னாடி காலம் தான் ஜோர் பாரு. என்ன பேச விட்டுறான் வேற, எனக்கு ஷூட் அடிக்கிறேன் வேற. நான் இதை தான் செய்யறேன். அதைத்தான் நானும் சொன்னேன். இனிமே இது யாருக்குமே கிடைக்கக்கூடாது. இது வந்து என்னன்னா வந்து பப்ளிகன் ஆஃப் தி ஜோஹோ பாரு ஹைனான் அசோசியேஷன். ஹைனான் வந்து அவங்க ஒரு விதமான ஒரு சைனீஸு. ஹைனீஸ் சிக்கன் ரைஸ் அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் கடைலாம் மேபி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மேபி வந்து சைனீஸ்லேயே வந்து இப்போ இந்தியன்ஸில் வந்துட்டு தெலுங்கு மலையாளம் இந்த மாதிரிலாம் வந்து இருக்காங்களே. ஸோ அந்த மாதிரி வந்து சைனீஸ்லேயே வந்துட்டு ஹைனீஸ்ன்றது வந்து அவங்க ஒரு இவங்க அவங்களோட புக்கு இதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. ஹுய்குவான் இப்போ சத்தோன் ஹொக்கியன். சைனீஸ் வந்துட்டு 2 விதம் இருக்குது. ஒன்று வந்து ஹொக்கியன், ஒன்று மெண்ட்ரி. ஸோ அவங்க பேசுகிறது வந்து நம்ம இப்போ தமிழ் பேசுகிறோம்ல, சிம்பிளாக சொல்லணும்னாக்கா மனுஷன் தமிழில் அவன் இந்தியாவில் இருக்கிற தமிழும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். டெஸ்லைன் ஒரே இனம் பட் 2 மாதிரியாக பேசுவாங்க. இப்போ தமிழ் பேசுகிறோம், அதே தமிழில் தெலுங்கா மலையாளம் தமிழ் மாதிரியே மலையாளம் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி தமிழ் மாதிரியே வரும், ஆனால் அது தமிழ் இல்லை. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா யாரா நீ? இவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு ட்ரெடிஷன் ஃபுட்ஸ்லாம் வந்து தனித்தனியாக வச்சுருக்காங்க. நம்ம சாப்பிட்ருக்கோம் ஏற்கனவே. மேபி இன் ஃபியூச்சரில் நம்ம அந்த மாதிரி சாப்பிட போனோம்னா நான் உங்களுக்கு காட்டுறோம் என்ன மாதிரியான சாப்பாடு அது எப்படி இருக்கும் அப்படின்றது. 1950 உள்ள மேப். அதாவது மலேசியா மேப் பேரு. மலேசியா மேப் இல்ல, ஜோஹர் மேப். பாதியோட பஹாங்கோட பாதியோட முடிஞ்சு எவ்வளவு தூரம் இருக்கு பாரு. எல்லாமே இங்க தான் கொண்டு இருக்கு. உள்ள பண்ணுவோம் டீடைலா இருக்கு இந்த மேப். ஸ்கூ அல்லாம் என்னது அல்மனா சீனா. என்னது டிவைஸ் யூஸ்ட் ஃபார் ஃபார்ச்சூன் டெல்லிங். ஃபார்ச்சூன் டெல்லிங்னா இதுடா. அந்த தமிழ் படத்தில் பார்த்துருக்கியா? ஏதோ ஒரு படம் ஜெயம் ரவியோட படம் வந்து அந்த பணக்காரனான படம் வந்து வெளிநாட்டு போவாங்க. காதல் காதல் டேரக்டர் அந்த பாட்டு அதான் செம்மையா இருக்கும் பாட்டு. அந்த படத்துல எங்கேயும் காதல் எங்கேயும் காதல் காதல் அஞ்சிகாவா அவங்களும் உட்காந்து கடையில் உட்காந்து ஒன்று ஃபார்ச்சூனை உடச்சிட்டு அது உள்ளுக்கு என்ன எழுதி அது வாவ் ஃபார்ச்சூன் குக்கி. நீ இதெல்லாம் நம்புவியா? இதுல என்ன எழுதி இருந்தாலும் கண்டிப்பா நடக்கும். பழசு இப்போ வந்து சாப்பிட்ற மாதிரி செஞ்சுருக்கேன். இது வந்து சாப்பிட முடியாது. இது சாப்பிட்றது நல்லடா. ஃபார்ச்சூன் டெல்லிங்டா. இந்த கட்டைய இது பண்ணி போடுவாங்க. ஸோ ஜோசியம் பார்க்குற மாதிரி இது பண்ணி சொல்லுவாங்க. போயிருக்கணும் ஜோஹோ இந்த பெல்லு நீங்கள் இருக்கு பேரு பேம்புவோட ஸ்டிக்ஸு. இதில் வந்து உண்டி பண்ணுவாங்களாம். என்னடா நீ பான்னு டிடி திறந்து போகாதடா. அது கக்கசரா கர்மம் முடிச்சவன அங்கங்க போற. அதான் பார்த்தேன் பயந்துட்டேன். 2009 அவார்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அவார்ட் ஜோக்கருக்கு ஜோஹர் டூரிசம் அவார்ட் 2009. அப்ப சைனீஸ் கோயில்ல வந்து இப்படிதான் செஞ்சிருப்பாங்க போல இருக்கு. டிராகன் டான்ஸ்லாம் பாருங்க. அப்ப பயங்கரமா இருக்குடா. சைனீஸ் டெம்பிள் கிட்ட எல்லாரும் குச்சி வச்சு டிராகனை ஹேண்டில் பண்றாங்க. இப்போ எல்லாமே அந்த சட்டையை போட்டுக்கிட்டு மனசுனி விட்டு குச்சிட்டு ஆடிட்டு. இல்ல இதோ இருக்கு. இப்ப
இப்போ தூக்கி அப்பெல்லாம் வந்து ஸ்டிக் பண்ணிடுறாங்க. அப்பெல்லாம் பேர் தூக்கிட்டு நடந்து போயிருக்காங்க. பாருங்க மலையா சம்பூல் ஹரி பிரதாமா வந்து இருக்கு பேரு. நம்ம இண்டிபெண்டன்ஸ் டேவோட கவர் ஃபர்ஸ்ட் டே கவர் மலேசியன் கரன்சி 1961 உள்ள நம்ம நாட்டு காசு கும்பிட்டுக்கடா கைத. அப்போ கூட பாரு $10 எழுதி இருக்கு பாரு. டாலர்ஸ் அங்க பாரு $10 எழுதி இருக்கு பாரு. $1 எழுதி இருக்கு. இண்டிபெண்டன்ஸ் டேவோட பேரு பிரிட்டிஷ் காயின்ஸ். அப்போ உள்ள காயின்ஸ் பேரு கலரே மாறிடுச்சா. இவ்வளோ பெருசு பேரு. பாஸ்போர்ட் லைசன்ஸா அங்க பேரு ப்ரொஃபஷனல் பாஸ்போர்ட். நம்ம தானாம் லைவ்ல இது நடந்தது பேரு போர் நடந்தது. அந்த கத்தி பேரு ஜப்பான் சோத்து டப்பா பேரு. இது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஜப்பான் வந்து நம்ம நாடை வந்து ஆக்கிரமிக்கும் போது பிரிட்டிஷ் எல்லாம் நார்த்ல இருந்து தான் வந்தாங்க. நம்ம நாட்டை வந்து பிடிச்சாங்க. அதுலலாம் பிரிட்டிஷ் டைமில் பேரா கித்தா மரம்லாம் வந்து பிரிட்டிஷ்லாம் கொண்டு வந்தாங்க. பிரிட்டிஷ் தான் கண்டுபிடிச்சாங்க. ஜப்பான் ஒண்டி தான் நம்ம மலேசியா ஆக்கிரமிக்கும் போது ஜோஹர்லேருந்து வந்தாங்க. சவுத்துலேருந்தே அட்டாக் பண்ணாங்க. அதனால தான் பிரிட்டிஷை அடிக்க முடிஞ்சு ஜப்பான்னால. இது நான் சிஜாரால படிச்சிருக்கேன். ஃபார்ம் 3ல இருக்கு. படிச்சிருந்தீங்கன்னா நான் படிச்சேன். ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம்லடா. நீ படிச்சது சேட்டியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோ பரவாயில்ல. ஒன்றை கொழுவி நான் படிச்சிருக்கேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. சரி ரெண்டு பேரும் சண்டை விடாதீங்க. காடி இது என்ன சொல்லுவாங்க டேங்கரு இந்த பெரிய பெரிய மிஷின் கன்லாம் அதெல்லாம் வரல. சைக்கிளில் வந்து பிடிச்சாங்க. சரி விவரமான பையன் நான் சொல்ல. $5 ஜப்பான் காசு. இதெல்லாம் வந்து ஆக்சுவலி இதெல்லாம் வந்து ஜப்பான் நம்ம நாட்டை நான் சொன்னல ஜோஹரில் தான் பிடிச்சாங்கன்னு. அப்போ பிடிக்கப்பட்டப்ப உள்ள பொருட்கள் ஜப்பானோட ஜாமாங்க இதெல்லாமே. காசுங்க அந்த பொருட்களுங்க. இப்போ டிக்கெட் போயாங்க பாரு. படம் பார்க்குற டிக்கெட் 1945 88 நம்பர் போட்டு. என்ன படம் அது? ஹோகோஷிமா சத்ரே படம் ஜோக்கா இருக்கும். பார்த்துருக்கியா? வாய்க்குன்றதுக்காக எல்லாத்தையும் அடிச்சு விடாதீங்க. என்ன தமாஷா பேசுறாரு மாதிரியா? ஸ்மோக்கர்ஸ் ரெக்கார்டு 1944 இதுக்குன்னு ஒரு ரெக்கார்டு. ஸ்மோக் பண்றதுக்குன்னு ஒரு ரெக்கார்ட் இருந்திருக்கு. என்னத்துக்கு தெரியுமா? இவங்க வந்து ஆத்தரைஸ் பண்றது கவர்மெண்ட் வந்து இவங்க வந்து வாங்குறது. அதுக்குன்னு ஜப்பனீஸ் எக்ஸசைஸ் புக் பேரு மியூசிக் புக்கு டிக்ஷனரி சைனீஸ் டிக்ஷனரி இங்க பேரு டூரிசம் ஜப்பானோட இது அவனோட மியூசிக் நோட்டு. இதுல ஒரு பேரு இதான் பேரு அந்த காலத்து மாணிக் பாஷாவும் அன்வர் பாயும். அது யாராச்சும் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க துரத்தி அடிப்பானுங்க. உனக்கு புரட்டிடுவானுங்க. நீ ஓடிடுவ. நான் தாட்டா மாட்டுவேன். அப்போ இந்த ஸ்கூலோட புக்குலா ஆமா ஃபுன்யூ நசிவி படிக்கிறப்போ பக்கத்துல உள்ள ஸ்கூல் ஃபுன்யூ. அப்போ உள்ள ஃபுன்யூ பாருங்க. எசரா நம்ம ஜெயிச்சிட்டோமா? அது இந்த ஜென்மத்திலேயே நடக்காதா? ஏன் புள்ள காலேஜ் இந்த காலேஜ் இருக்கு தெரியுமா? இன்ன வரைக்கும் இருக்கு பேரு காலேஜ்ல தான். இங்க தான் நான் வந்து இது படிச்சேன். என்னமா செஞ்சேன். ஆனா நான் பாத்துட்டு ட்ராப் ஆனேன். பரவாயில்லை. ஹிஸ்டரியில நீங்க காலேஜ் படிக்கட்டி மேதாவி தான். நான் வந்து வாழ்க்கையை படிச்சவன்டா. 10ஆம் கிளாஸ் படிச்சதுக்கே இந்த பகுமானம். சரி வாங்க. அப்போ மலேசியா பாஸ்போர்ட். மலேசியால பாஸ்போர்ட் பாருங்க. பச்சை கலர் எப்படி இருக்கு பேரு? எங்க இருங்க நம்பர்லாம் எழுதி இருக்கு. சில்ட்ரன் வேற எழுதி இருக்கோம். யாரு சில்ட்ரன் எல்லாம்? சிங்கப்பூர் பேரு ஜோஹர். அப்போ பேரு ஃபேரி எப்படி இருக்குன்னு. சிங்கப்பூரா? ஆமா சிங்கப்பூர் ஜோஹர் ரயில்வே ஃபேரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் பாருங்க. இப்ப நம்ம பாலம் கட்டி நம்ம ஹாயா போயிட்டு இருக்கோம். ஆனா இப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம். 1970ல வந்து இந்த பாலத்தை கட்டிட்டாங்க. அதுக்கு முன்னுக்குள்ளது இது. அதுக்கப்புறம் 1970ல சிங்கி டெம்பிள் சர்ச் ஜிமில இருக்கு கோயில். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. 1911ல பில் பண்ணது. அப்போல யூஓ ஸ்டோரி நம்மளுக்கு அது தெரியும். இப்போ வந்து அக்கவுண்ட்ஸ் மாதிரி அப்போ யூஓனா ஒரு பெரிய எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த காலத்துல. அது 90s கிட்ஸ் மட்டும் தான் தெரியும். என்ன முடி முளைச்சிருக்குண்ணே? என்ன முடி முளைச்சிருக்கு பாருங்க. முளைச்சிருக்காரா? அது வந்து இதுடா சுயம் எந்த தோல்ல இருந்து சுய தோல்ல இருந்து செஞ்சது. யானை தோல்ல இருந்து செஞ்சது. அப்ப யானை தோல் எல்லாம் வாய்க்கு வர்றது எல்லாத்தையும் அடிச்சு விடுறது. அவங்க என்ன போட்டிருக்காங்க? ப்ளீஸ் டு நாட் டச். தொடாத. எங்கங்க கேக்குறான். சரி வாங்க 3ஆவது படிக்கு போவோம். வாங்கப்பா. இரு அதை விட இது கிண்டாங்களா பாரு எப்படி இருக்குன்னு. அது ஜோக்கா இருக்கு. இதுதான்
அதுக்கு நோட்ஸ்லாம் வேறு இருந்திருக்கு பாருங்க. புக்கு பண்ட்வான் இரமன் ரெண்டாங்க சைனீஸோட அந்த நோட்டு. ஆனால் இதெல்லாம் ஒரு பாரம்பரியம்டா. கண்ணை கட்டிட்டு அடிப்பாங்க அது பேர். கண்ணை கட்டணும் அப்பா சாமி வாங்க வாங்க. மேலே தலையில் கட்டியிருக்காங்க தெரியுதா? உடனே அரைங்க வரமா பார்த்து கண்ணை கட்டி வர. இது என்ன தெரியுமா? கீரி படத்தில் வடிவேலு போட்டில் அடிப்பானே அதுதான் இது. எடிட்டர் அந்த ஃபுட்டேஜை காட்டுங்க. கிரி சீக்கிரம் வாடா, சிக்கிட்டா செதுக்கிற வாங்கடா அப்படின்னு போவாங்க. ரெண்டாவது இது வந்துட்டோம். கடைசி நினைக்கிறேன் கடைசி மூணாவது இது. மைக்கேல் எங்க இருக்கீங்க? என்ன தேடுறாங்க? ஃபுல்லாவே எங்க போட்டிருக்கானுங்க பாரு. ஜாலான் இதுடா லிந்தோங் டயரா ஜோபாரோட பில்டிங் பாரு. அதாவது 1988ல. அப்போ ஸ்டைலிங்கோட பேட்டர்ன்லாம் பாரு, காப்பாக்கலாம் பாரு எப்படி இருக்கு. அது மேலே உள்ள பேட்டர்ன்லாம் பாரு. இங்க இருக்கு சைனா ஓவர்சீஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இங்கேருந்து 1920லேருந்து இருக்கு. 1921ல் வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, சுல்தான் ஜோஹரோட பர்த்டே அப்போ பிஸ்னஸ் லீடர்ஸ்லாம் கூப்பிட்டு ஒரு ஈவெண்ட் நடத்தியிருக்காங்க. இந்த அசோசியேஷன் சைனீஸ் அசோசியேஷன் நடத்தி தான் சுடுகாடு கட்டியிருக்காங்க. ஆக்சுவலி நம்ம இங்கே இருக்கிறது வந்து இந்த சைனீஸோட ஜோஹர் சைனீஸு வாழ்ந்த சரித்திரம். அப்போ இங்க உட்காந்து மீன் பிடிப்பாங்களோ? ஓ வலை கட்டி அப்படி எப்படி கட்டுறாங்க பேரு? நீ கட்டுறீங்க வலைய ஆத்துல விழுந்தியா? அந்த கதை தெரியுமா? என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? வலைய மரியான்னு சொல்லி வலையோட சேர்ந்து உள்ள போந்தான் உட்கார இடம். இது ஸ்தூலான ஓட்டு இங்கே நிறைய பேருக்கு ஸ்தூலான ஓட்டுனா கண்டிப்பாக தெரியும். ஜேபினா அப்போல்ல ஸ்தூலான ஓட்டு வேர்ல்ட் வார் 2 நடக்கும் போது 15 ஆகஸ்ட் ஆன்டி ஜப்பனீஸ் ஆர்மி ஆர்மின்னு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க மலேசியா. இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணிட்டீங்க வச்சுக்கோங்களேன், எதிர்த்து பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்க மாட்டானுங்க. இப்படி தலையை வெட்டி தொங்க விட்டுருவானுங்க, அவ்வளோதான். நம்மளாம் இப்போ கூட்டி இங்கே போடுறோம். ஜோபாரு சைனீஸ் congratulated the Majesty Queen Elizabeth II on her accession பேரு. அவங்களோட அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த லாங்லி மகனை சுட்டுற இதில் டைம் வந்து அவங்களுக்காக இது பண்ணியிருக்காங்க. 1957 துங்க் அப்துல் ரஹ்மானுக்கு வணக்கத்தை போடு. 9ஆம் தேதி ஆகஸ்ட்ல தான் 1965 தான் சிங்கப்பூர் அப்படின்னு தனியாக மலேசியா விட்டு வெளியாகணுச்சு. அதுக்கு முன்னுக்கு சிங்கப்பூர் பாஸ்போர்ட் தேவையில்லை. வாய் இருக்குன்றதுக்காக எல்லாம் சொல்கிறான்னு நினைக்காதீங்க. இங்கே பாருங்க இங்கே எழுதிருக்கு. கொஞ்ச நேரம் அவனுக்கு சிரிப்பு வந்துருச்சு. என்ன சிரிப்பு ராஸ்கல்? நானே விக்கி அண்ணன் மைக்கேல் அண்ணன் எங்கே பிறந்தீங்க? எங்கள் டீமில் இருக்கிற எல்லாரும் இங்கே தான் பிறந்தோம். இன்னமும் அப்படியே தான் இருக்கு. ஆமாம், அது பிளாக் அண்ட் ஒயிட். அப்போ நம்ம கதை தெரியாது. சுல்தான் எங்களுக்காக கட்டி கொடுத்த ஹாஸ்பிட்டல் அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டுக்கு போயிடுச்சுல. எனக்கு தெரிஞ்சு மலேசியாலே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பெஸ்ட்னா ஜோஹரோட தான், வேற எங்கேயுமே இல்லை. குவாலிட்டி அங்குள்ள ஸ்டாஃப்ஸு டாக்டர்ஸு எல்லாமே பெஸ்ட்டாக இருப்பாங்க. ஏன் தெரியுமா? வந்து சுல்தானோட ஹெல்ப் எங்களுக்கு இங்கே நிறையா இருக்குது. ஆனால் எங்களுக்கு அந்த டைமில் எங்களுக்கு வந்து ஜோஹர் சுல்தான் ஹாஸ்பிட்டல் பெருமையை கோவிட்டுக்காக கொடுத்தாரு. ஸோ இங்கே எங்களுக்கு அதாவது ஜோஹருக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னு ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அங்கே ஆட்டோமேட்டிக்காக எங்கள் சுல்தான் இருப்பார். முடிச்சு விட்டாங்க போங்க, அடுத்து பார்ப்போம். அங்கே பேர் சின்ன ஏர்போர்ட்டு பியூட்டிஃபுல். அங்கே பேர் அப்போ உள்ள பியூட்டிஃபுல் லேடிஸ், அந்த காலத்தில் ஃபெஸ்டிவல் ட்ரம் அடிக்கிற லேடிஸ் தான். அப்படியே வந்து 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 என் வருஷம் வந்துருச்சு 1994 1ஆம் தேதி ஜனவரி. ஜோபாரோ கிராண்டட் சிட்டி ஸ்டேட்டஸ். நான் பிறந்த வருஷத்துல நான் பிறந்த வருஷம் 1998. எதுவுமே நடக்கல. எனக்கு என்ன வெக்கம் சொல்றது என்ன? அதுல பேர் நிறைய இருக்கு. இங்கதான் ஒரு சர்டிபிகேட் இது எல்லாத்துக்கும் ஒரு கதை வச்சுக்கிறேன். எனக்கு வருதுறேன். இங்க பாருங்க நல்லா கேளுங்க. இந்த ஷாப் எங்க பார்த்துருக்கீங்க? ஷாப்பா? ஆமாண்ணே சார், முன்னுக்கு ஒரு சைனீஸ் இது இருக்கு தெரியுமா? தோக்கோங்கல சுடுகாடு. அதுல தான் தியோங்ஹுவா தான் இங்கே உள்ள சைனீஸோட ஒரு அசோசியேஷன்.
உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? அது சரி, நீ சொன்னா கரெக்டா இருக்கும் நம்புறேன். நான் சொல்றேன். அதனால நேம் லிஸ்ட்லாம் இருக்கு, மெம்பர்ஷிப் நேம் லிஸ்ட்லாம் இருக்கு. செமினார் சர்டிஃபிகேட் உள்ள டைப் இருக்கு, சைனீஸோட டைப் ஆமா. கையை வச்சு சும்மா இரு, கையை வச்சு தொடாது. இது இங்க பாருங்க, ஒண்ணும் இல்ல. இல்ல நீ தொடக்கூடாது. அட சும்மா இரேண்டா. எனக்கு தோணணும் போல இருக்கு. டப்பு டப்பு டும் டப்பு 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 ஜும் சப்பு சுப்பு ஜும் ஜும்க்கு சப்பு சுப்பு ஜும். இது உடன் ஒரு ஸ்டாம்ப் ஷாப்பு. அப்புறா இதெல்லாம் இங்கு வச்சு அடிப்பாங்க, அப்படியே இதான் கடிச்சிருக்காங்க பாரு. அந்த காலத்துல நம்ம பிறந்திருந்தோம்னா அப்ப சைனீஸ்க்குன்னு ஒரு சாம்ராஜ்யமே இருந்திருக்கு. எல்லாத்துக்குமே இருக்கு. தமிழர்களோட சரித்திரம் வந்து பேரால ஒரு மொத அவங்க கால் எடுத்து வச்ச இடத்துல இருக்கு. அது பேர் என்னமோ வரும். மனசுல இருக்கிறது ஏதோ வாய்வருக்கு வருது, அது கக்காம கப்பன் முழுங்கிட்டு இருக்கு. பேரால இருக்கு நம்ம மியூசியம். கெடாலேயும் ஒன்று இருக்கு, ராஜராஜ சோழன் வந்த இடம். அது நாங்க போயிருக்கோம். அது ஒரு கிரானைட் கல் மலை. இதுல ஒரு இடத்துல இருக்கு, சுவாமி விவேகானந்தா வந்துட்டு போனது. ஆமாவா? அது நான் அடுத்ததுல சொல்றேன். அது ஏன் அப்படி சொல்றீங்க? அடுத்த ரீல்ஸ்ல நாங்க வந்து கண்டினியூ பண்ணுவோம். ரொம்ப ஃபார்மலா அடுத்ததுல சந்திப்போம், மீண்டும் சந்திப்போம், அந்த மாதிரிலாம் வேணாம். ஷார்ட் வரைக்கும் நாங்கள் வந்து ஜோரோட சைனீஸ் ஹெரிட்டேஜில் வந்து பார்த்தது எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ எங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ, எங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் வரைக்கும் நாங்கள் என்ன செய்ய முடியுமோ அதை வச்சு நாங்கள் செஞ்சு உங்களுக்கு இறக்கி விட்டோம். அப்பா நான் சொல்லி முடிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் உங்களோட மாமேங்ஸே உங்களோட நல்ல நல்ல பதில்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கோம். இது உங்கள் நாங்கள் மலேசியன் ஆட்சி. நிறைய உருட்டுட்டீங்க மட்டும் அது அது உண்மை. அது வலுவா நிறைய உருட்டு, நிறைய உருட்டுகள் இருக்கு. அதுல எதிர உருட்டு ஐயோ ஒரு உருட்டம். ஏன்னா தெரியுமா, இது என்கிட்ட ஒரு ஆள் சொன்னாங்க, இந்த கேம் ஆடினா தெரியுமா, WWE நோட் பண்ணி நிறைய சொன்னாங்க தம்பி இதெல்லாம். அதெல்லாம் ஒரு ஆள் என்னை பார்த்து கேட்டாங்க, அது யாரு தம்பியா பார்த்து கழுவி ஊற்றுறேன். WWE ரசிகர் அவரு. நான் கமெண்ட்லயே போட்டிருக்கேன், பரவாயில்ல ப்ரோ வேண்டாம் அப்படின்னு. ஆனா அவங்க சொல்றது எல்லாமே உருட்டு ப்ரோ, உருட்டோட உருட்டு, பெரிய உருட்டு. நான் வந்து யூடியூப்ல பார்த்து எல்லாத்தையும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எப்பா சாமி போதும்டா, ஓட்டது ரீல அந்து போச்சு. என்ன ஓட்டுன்னு ஓட்டுவான் பாத்தீங்களா இல்லையா நீங்களே? அப்போ அடுத்தது வந்து சைனீஸ் ஃபேன்ஸ் வெளியே வந்து சைனீஸ் ஃபேன்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. முட்டை உருட்டு எது தப்பா இருந்துச்சோ அவன் கீழே கழுவி ஊற்றுவான். எல்லாமே போச்சு. இதோட மேக்னெட்டுங்க ஐயா. நீங்க தான் ஓகே, இங்கே தான் இருக்கணும்.